ஹாய் சார். சார் இப்போ பிஸ்னஸ் வந்து எல்லாரும் நிறைய ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்டர்பிரனர்ஸ் நிறைய வந்து உருவாகிட்டே வராங்க. அவங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து எப்படி வந்து யூஸ் ஆகும், அதாவது வந்து அவங்களுக்கு வெப்சைட் இப்போ தேவையா அவங்களுக்கு, இல்லை அவங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன்ஸ் எதுவும் இருக்காங்க? லைக் வந்து நீங்கள் வந்து வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து ஒரு ஆஃபீஸ் எவ்வளோ முக்கியமோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அந்த அளவுக்கு இப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் வந்து இம்பார்ட்டண்ட்டு. ஸோ உங்களோட வெப்சைட் உங்களோட ஆஃபீஸ் வந்து எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து ரொம்ப பாஷாக ரொம்ப வந்து ரொம்ப பாலிஷ்டாக நிறைய விஷயங்கள் ஆட் பண்ணி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்ற லெவலுக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ஸ் தான் உங்களுக்கு வெப்சைட். ஸோ இப்போ வெப்சைட் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அது வந்து நீங்கள் வந்து ரொம்ப அதிகமான செலவாக போகிறது கிடையாது. ஒரு நார்மலான ஒரு வெப்சைட் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களுக்கு பட்ஜெட் நிறைய இருந்துச்சுன்னா அது இந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த நம்ம பண்ணிக்கலாம், நம்மளோட பட்ஜெட் வச்சு பண்ணிக்கலாம். ஆமாம். ஓகே, இப்போ ஸ்டார்டிங் என்ன ரேட்ஸில் சார் இருக்கு? ஸோ வெப்சைட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 5,000 வந்து அவைலபிள் இருக்கு. ஸோ அவங்களோட நீடை பொறுத்து பேஜஸ் வந்து கணக்கு வந்து மாறி இருக்கு. பேஜஸ் கணக்கு அப்படின்றத விட உங்களுக்கு வந்து என்னன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஏஐ டூல் யூஸ் பண்ணி வெப்சைட் கிரியேட் ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணி ஆமாம். ஸோ ஏஐ யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணி வெப்சைட் பண்ணுவோம். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரே நாளில் உங்களுக்கு வந்து வெப்சைட் ஜென்ரேட் ஆகி அது லைவே கொடுத்துடணும். ஒரே நாள் நம்ம கொடுத்துடலாம். ஆமாம், ஒரே நாளில் ரெடியாகி வந்துடும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5,000 rupeesலேருந்து நீங்கள் வந்து என்டர்டைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நீங்கள் வந்து இன்னும் நிறைய திங்ஸ் ஆட் பண்ணுறீங்க, நிறைய ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரைஸிங் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ இ-காமர்ஸ் சைட்னா எப்படி சார்? ஸோ இ-காமர்ஸ் சைட் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ரொம்ப பெரிய ஒரு அட்வான்டேஜ்னு வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து ஒரு ஷாப் ரன் பண்ணிட்டு ஒரு என்டையர் திங் ரன் பண்ணிட்டு ஒரு பர்டிகுலர் லோக்கல் லேட்டில் மட்டும் நீங்கள் வந்து செல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதே வந்து இ-காமர்ஸ் சைட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சின்ன வெப்சைட் ஒரு ஸ்டார்டிங் ஃப்ரம் 50,000 இருந்து நீங்கள் வந்து ஒரு இ-காமர்ஸ் சைட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்க. ஸோ இ-காமர்ஸ் சைட் பண்ணிட்டீங்கன்னா என்டையர் வேர்ல்டு இஸ் அவைலபிள் ஃபார் இங்கிருந்து வேணா பண்ணலாம். ஈவன் நீங்கள் வந்து இன்டர்நேஷனல் பேமெண்ட்ஸ் வாங்கிட்டு இங்கிருந்து யூஎஸ் கூட வந்து நீங்கள் கரெக்டாக நமக்கு வந்து அங்கே சேல் பண்ண முடியும். ப்ராடக்ட் ஸோ அப்போ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிஸ்னஸ் நல்லா க்ரோத் ஆகும். ஆமாம். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 200-300 வெப்சைட்ஸ் வந்து ரெடி மினி வெப்சைட் சொல்லி வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நீங்கள் ஸோ இது வந்து ஆக்சுவலாக என்னன்னா வெப்சைட் கிடையாது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க ப்ரொவைட் பண்ணுறது வந்து ஒரு லைக் வந்து அது வந்து ஒரு டைரக்டரி சர்வீஸ் அப்படின்ற மாதிரி வேணால் நம்ம சொல்லவே தவிர அது வந்து ஒரு ப்ராப்பர் வெப்சைட் அப்படின்னு சொல்ல முடியாது. மெயினாக உங்களோட வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ குவாலிஃபை ஆகும்னா அது வந்து அந்த பிஸ்னஸ் நேம் வந்து உங்களோட அந்த டொமைன் நேம் இருக்கு பார்த்தீங்களா, லெட்ஸே வந்து premkumar.com அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதுதான் வந்து ஒரு வெப்சைட்டு. இந்த மினி வெப்சைட் 200 rupees 300 rupees வரதுலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வெப்சைட் வச்சிருப்பாங்க. அந்த பேஜில் உங்களோட இன்ஃபர்மேஷனை ஃபீடிங் பண்ணிட்டு அந்த லிங்க் மட்டும் கொடுத்துருவாங்க. ஸோ யூஸ் பண்ணுற மாதிரி ஆனால் அவங்க நேமில் இருக்கும். ஆமாம், வெப்சைட் ஸோ ப்ராப்பராக இருக்காது அப்படின்றது வெப்சைட் கிடையாது, டிஃப்ரெண்ட் திங். உங்களோட இன்ஃபர்மேஷனை ஈஸியாக ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு பிஸ்னஸாக ஷேர் பண்ணுறதுக்கான ஒரு விசிட்டிங் கார்டுன்னு சொல்லலாம். ஓகே, விசிட்டிங் கார்டு அவ்வளோதான் சொல்லலாம். ஸோ வெப்சைட் அப்படின்றது ஒரு டிஃப்ரெண்ட் திங். ஓகே சார். இப்போ பார்த்தீங்கன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே இருக்குது. நம்மையே ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுவோம், டேரெக்டாக அங்கேயே நம்ம லிஸ்ட் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட்டை சேல் பண்ணுவோம்ல, நமக்குன்னே ஒரு வெப்சைட் தேவை. ஓகே, ஸோ இதில் வந்து என்னென்னா மெயின் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாமே வந்து என்னென்னா அது வந்து ஒரு மார்க்கெட் பிளேஸ். ஒரு மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ரெகுலர் மார்க்கெட்டோ இல்லை சந்தையோ நீங்கள் வந்து அசியூம் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னா அந்த மாதிரி ஒரு சந்தை இருக்கும். அந்த சந்தையில் போயிட்டு உங்கள் ப்ராடக்டை வச்சு நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. ஸோ பேசிக்கலி வந்து அந்த சந்தைக்கு வர டிராஃபிக்கை வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் பண்ணி நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. ஸோ அப்போ என்ன பண்ணால் நீங்கள் வந்து அங்கே பிளேஸுக்கும் நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஸோ இப்போ அமேசானில் நீங்கள் வந்து உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்ணுறீங்க அப்படின்னா அமேசானில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கமிஷன் கொடுத்தாகணும். அமேசானில் நீங்கள் உங்கள் ப்ராடக்ட்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கு, சேல்ஸ் வர்றதுக்கு, இது எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பே பண்ணி ஆகணும். அவங்களுக்கு நீங்கள் பண்ணுற பேமெண்ட் எல்லாமே ஆமாம். ஸோ இது வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ இனிஷியலாக என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் உங்களோட ப்ராடக்ட் செல் பண்ண முடியுதுன்னா பக்கா சூப்பர். ஆனால் என்னென்னா இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னென்னா ரொம்ப பெரிய இது இருக்கும். என்னென்னா ஆல்ரெடி அந்த ப்ராடக்ட் செல் பண்ணுறாங்க, நிறைய காம்படிட்டர்ஸ். ஸோ அவங்க வந்து என்னென்னா ரொம்ப காம்படிட்டிவாக ப்ரைஸிங் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு மேலே நம்ம அமேசானுக்கும் வந்து கமிஷன் கொடுத்து நம்மளும் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுத்து உள்ளே போய் பண்ணுவாங்க. ஆமாம். ஸோ இனிஷியலாக உங்களுக்கு எந்த ரிவ்யூஸும் இருக்காது, உங்கள் ப்ராடக்ட் பற்றி யாருமே தெரிஞ்சிருக்காது.
ஸோ ஏன்னா லைக் தௌசண்ட்ஸ் ஆஃப் லேக்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸோட மத்தியில் நீங்களும் உங்களோட ப்ராடக்ட்டை போய் சேல் பண்ணுறது அப்படின்றது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். நம்ம வந்து இ-காமர்ஸ் சைட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு தனியாக ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணி அந்த ஷாப்பில் உங்கள் ப்ராடக்ட் வச்சு செல் பண்ணுறீங்க அப்படின்ற கான்செப்ட். ஸோ அதில் வந்து உங்களுக்கு வந்து யாரும் காம்படிஷன் உங்கள் கடைக்குள்ளே வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுற ப்ரைஸு அதுக்கு எந்த கமிஷனும் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் அப்படின்னா வந்து அமேசான்ல இருக்க அளவுக்கு அந்த என்டையர் டிராஃபிக் இருக்காது, அது நீங்கள் தான் வந்து. ஓகே சார், இப்போ நம்ம வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறோம், பட் அமேசானுக்கு நமக்கு டிராஃபிக் இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ அதுக்கு நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் வந்து வெறும் வெப்சைட் மட்டும் பண்ணிட்டீங்க, வெறும் இ-காமர்ஸ் சைட் மட்டும் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து எப்படின்னா ஆளே இல்லாத கடைக்கே வந்து யாருக்கிட்டே வரலாம். ஓகே, ஸோ அப்போ வந்து அதுக்கு நமக்கு நெக்ஸ்ட் சொல்யூஷன் என்ன சார்? ஸோ அதுக்கு டெவலப் பண்ணுறதுக்கு அது வந்து நீங்கள் வந்து லைக் இனிது உங்கள் ஷாப்பில் வந்து எப்படி நீங்கள் வந்து என்னோட ஷாப் இருக்குது வந்து வாங்குங்கன்னு சொல்லிட்டீங்களோ அதே மாதிரி அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி நீங்கள் பண்ணலாம். பட் இட் இஸ் என்ன சொல்கிறது, குளோபலி அவைலபிள் திங் வெப்சைட் அப்படின்றப்போ. ஸோ குளோபலி அவைலபிள் திங்கை வந்து நீங்கன்னா குளோபலாக நீங்கள் வந்து மார்க்கெட் பண்ணிடணும். ஸோ மார்க்கெட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே சார், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன சார்? ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றது அப்படியே ஒரு டெஃபினேஷன் மாதிரி சொல்லணும் அப்படின்னா டிஜிட்டல் மீடியமில் நீங்கள் என்ன மார்க்கெட்டிங் பண்ணாலும் இது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். ஓகே, ஏதாச்சும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க, இந்த மாதிரி நான் ப்ராடக்ட் செல் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். நான் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன், இல்லைன்னா எஸ்எம்எஸில் அனுப்புகிறேன், இல்லைனா நீங்கள் வந்து இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து டிவியில் ஆட் கொடுக்குறீங்க, எஃப்எம்ல ஆட் கொடுக்குறீங்க, அதுவுமே வந்து ஒரு டிஜிட்டல் மீடியமில் தான் போகுது. அதுக்கு பேருமே ஆக்சுவலாக வந்து இனிஷியலி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான். பட் இப்போ வந்து கன்வென்ஷனலாக என்னென்னா ஏன்னா ஒரு லார்ஜ்லி அக்செப்டட் திங்ஸ் என்ன அப்படின்னா வந்து நீங்கள் வந்து கூகுள், ஃபேஸ்புக்கு, அப்புறம் வந்து லிங்க்டின், யூடியூப் இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் உங்களோட ப்ராடக்ட்டை ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு பேர் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஓகே சார், இப்போ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிங்க, அது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம், யாருக்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும் அது பண்ணலாம்? ஸோ இப்போ நம்ம இ-காமர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இ-காமர்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி எல்லாமே பண்ணி தான் ஆகணும். இ-காமர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி தான் ஆகணும். ஸோ அது ஒன்று. அதர் தட் என்னென்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஆல்ரெடி நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. லைக் வந்து நிறையா மெத்தட்ஸ் இருக்கும். லைக் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோன்னே என்னென்னா உங்கள் குரூப் இருக்கும், ரெஃபரல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஆட்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து போய் பேசி நீங்கள் வந்து செல் பண்ணுவீங்க. அடுத்தது வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா கோல்ட் சேல்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் வந்து நிறையா இன்னும் கிளைண்ட்ஸ் பார்த்து நீங்கள் டேரெக்டாக பேசி உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள் இல்லாமல் வெளியில் இருக்க சர்க்கிளே நீங்கள் பேசுவீங்க. பேசி இது எல்லாமே ஓரளவுக்கு நீங்கள் வந்து செட் ஆகிட்டீங்க. இதுக்கு மேலே என்னால் வந்து அவுட் சைட் த சர்க்கிள் இதுக்கு மேலே என்னால் வந்து செல் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் எல்லா பிஸ்னஸ் கண்டிப்பாக வரும். ஸோ அப்போ வந்து நீங்கள் வந்து உங்களோட மார்க்கெட்டிங் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுவீங்க. ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட்டில் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து சேல்ஸுக்கு தனியாக டீம் இருப்பாங்க, உங்களுக்கு வந்து உங்களோட ஆப்ரேஷன்ஸ் பார்த்துக்கிறதுக்கு தனியாக டீம் இருப்பாங்க, அக்கௌண்டிங் தனியாக டீம் இருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்க்குறப்போ எனக்கு என்னோட பிஸ்னஸ்க்கு வந்து லீட்ஸ் நிறையா வர்றதுக்கு வந்து நீங்கள் வந்து லீட் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரன் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். லீட் கண்டிப்பாக தேவை நமக்கு ஒரு பிஸ்னஸ்னா அப்படின்னா. ஸோ அந்த லீட் ஜென்ரேஷன் பண்ணுறது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கும் பண்ண முடியும். ஆமாம், லீட் ஜென்ரேட் பண்ணுறது தான் பிரைமரி அப்ஜெக்டிவ். ஓகே, மெயினாக வந்து லீட் தான் நமக்கு மெயினாக தேவை. ஸோ அதை வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம கொண்டு வர முடியும். ஆமாம், பிரைமரி அப்ஜெக்டிவ் லீட் ஜென்ரேஷன். நீங்கள் இ-காமர்ஸ் பண்ணிங்கன்னா டேரக்டாக சேல்ஸே எடுத்தாரு. ஓகே. ஸோ அது இல்லாமல் லைக் என்னோட கெப்பாசிட்டி இப்போ என்னால் வந்து ஒரு 100 கிளைண்ட்ஸ் என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். ஆனால் இப்போ நான் வந்து 50 பேர் தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அப்பயும் நீங்கள் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணி ஆகணும். ஓகே, கிளைண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணிக்கலாம். ஓகே சார். இப்போ நான் வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுறேன். இப்போ நானே வந்துட்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணால் என்ன நெகட்டிவ்ஸ் இருக்கும், இல்லை உங்களை மாதிரி ஏஜென்ட்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குது சார்? ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு வீடு வாங்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீட்டுக்கு வந்து பத்திரம் எழுதுவாங்க. ஸோ அந்த பத்திரம் எழுதுறது வந்து நீங்கள் வந்து ஆக்சுவலாக நீங்களே உட்காந்து எழுதலாம். கூகுளில் உட்காந்து நீங்கள் சர்ச் பண்ணி எப்படி பத்திரம் எழுதுறோம், அந்த பாய்லர் பேட்ச் தான் இருக்கும், அதை எடுத்து நீங்களே ஃபில் பண்ணி பண்ணலாம். அப்படி பண்ணுவீங்களா இல்லை வந்து ஒரு டாக்குமெண்ட் ரைட்டர்கிட்ட கொடுத்து பண்ணுவீங்களா? டாக்குமெண்ட் ரைட்டர் தான் கொடுப்போம். ஏன்னா அவங்க வந்து அதில் வந்து எக்ஸ்பர்டீஸு. ஸோ அதனால வந்து கொடுப்போம். ஸோ அது இல்லாமல் உங்களோட டைமை நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு வீடியோ கட்டுறதுக்கு வந்து நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளோ வேலையும் நீங்கள் வந்து பண்ணுறது ஃபீஸிபிளாக இருக்காது. அதே மாதிரி தான் நீங்களும் என்னென்னா நீங்கள் வந்து ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணணும்னா மினிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கண்டென்ட் ரைட்டர் வேணும், ஒரு டிசைனர் வேணும், அப்புறம் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த எக்ஸ்பர்ட் வேணும். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் ஹையர் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து நீங்களும் கற்றுட்டு இதெல்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சுவலாக டைம் அண்ட் மணி வேஸ்ட்.
ஸோ இது வந்து நீங்கள் ஒரு ஏஜென்சிகிட்ட நீங்கள் வந்து ஈஸியாக வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி கொடுத்து பண்ணிடலாம். ஸோ அவங்களோட எக்ஸ்பர்டீஸில் வந்து பண்ணிடலாம். ஓகே சார். இப்போ எல்லாமே இப்போ நம்ம ஆன்லைன் தான் பண்ணுறோம். ஸோ இதில் தான் ஸ்கேம்ஸ் எதுவும் நடக்குது சார்? ஸ்கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு அது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் என்னென்னா லைக் நிறையா ஏஜென்சிஸு கம்பெனிஸ், சின்ன கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ரொம்ப கம்மி அமௌண்ட்டுக்கு நான் ஒரு லீட்ஸ் தரேன். லைக் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பிஸ்னஸ் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேர்ட்டு சொன்னாங்க, ஏன்னா ஒரு 500 rupeesக்கு இயர்லி 500 rupeesக்கு நான் வந்து உங்களுக்கு நிறைய லீட்ஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு 500 rupees வாங்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்துச்சு. என்னன்னா அந்த மாதிரி ஒரு 1000 கேட்டு அவங்க அந்த 500 வாங்கிட்டு போயிடுவாங்க. பிஸ்னஸ் கொடுக்குறவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா வந்து 500 தானே, இல்லைன்னா லீட்ஸ் வந்தால் வரட்டும் வராமல் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து அனுப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு அவங்க எந்த சர்வீஸும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு ஒரு வகையில் லாபம். ஸோ இந்த மாதிரி சின்ன அமௌண்ட்டில் நான் வந்து பெருசாக அவங்களுக்கு வந்து பண்ணித்தரேன் அப்படின்னா எப்போதுமே அது வந்து ரீசனபிள் கிடையாது. ரீசனபிள் அது வந்து அன்பிலீவபிளாக இருந்துச்சு அப்படின்னா இட்ஸ் நாட் ட்ரூ. ஸோ அதுதான் ஸ்கேம். இதில் வந்து ஸ்கேம் சொல்லிட்டு வேற பெருசாக வந்து உங்கள்கிட்ட வந்து உங்களோட அமௌண்ட்டை வந்து இது பண்ணிடுவாங்க அப்படின்ற மாதிரி நான் இது வரைக்கும் அது கேள்விப்படல. பட் லோ ரேட்டில் நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் பண்ணித்தரேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா அதை வந்து ஸோ விஷயம் கடையில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்ன அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் வந்து எண்ட் வரைக்கும் சூப்பராக சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ.